நாம இன்னைக்கு பார்க்க போறது ஃபியூச்சர்ல பாசிட்டிவ் நம்ம ஹீரோக்கு கிடைக்கிற ஸ்கில் அண்ட் எபிலிட்டியை வச்சும் வருங்காலத்தை என்ன நடக்க போகணும்னு தெரிஞ்சும் எப்படி பணம் சம்பாதிச்சு மிடில் கிளாஸ் இருக்க அவன் ஃபேமிலியை நல்ல நிலை கொண்டு வரேன். அதுக்குள்ள அவனுக்கு வரக்கூடிய எனிமீஸ், ஃப்ரெண்ட்ஸ், லவர்ஸ், அதுக்கப்புறம் பெட்ரேல்ஸ்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம ஹீரோ போய் சமாளிச்சு வாழ்க்கையில முன்னேறி வரேன்னு சொன்ன கடை தான் த ரிட்டர்ன் ஆஃப்டர் லெஜெண்ட்ல நம்ம இன்னைக்கு சீசன் 1 எபிசோட் 1 பார்க்க போறோம். நான் என்னோட ஒன்லைனை செம்ம சிம்பிளா விட முடிச்சிருப்பேன். அதுக்குன்னு ஒன்லைனை பார்த்துட்டு கடை முக்கியம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதான் கடை செம்ம வேற லெவல் வெறித்தனமா தான் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் உங்களுக்கு போர் அடிக்க மாட்டேன் இருந்தாலுமே கூட போக போகிறேன் எபிசோட்லாம் வெறித்தனமாக போக ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ண பாருங்க. அது மட்டும் போகிறோம். நம்ம இப்போ டேரக்டாக எபிசோட் குழப்பலாம். 2006 கங்கம்லாம் காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தரும் சார் யாரும் ஸ்டாக்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கம்பெனில இருந்து சொல்ல போற எத்தனை சொல்லி அவரும் கேட்க போற. சார் அது கிட்டத்தட்ட 20,000 ஸ்டாக்னு சொல்லி அவரும் சொல்ல, சார் நம்ம இப்ப என்ன பண்றாரா அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்ச நேரத்துல வந்துடும், அதனால முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம ஷேர் பண்ண பார்க்கணும். எனக்கு அது யாருன்னு தெரியல, ஆனா அவன் ரொம்ப லக்கியான ஒருத்தன். எல்லாம் நல்லா கல்ல என்னைய விட்டு பாருங்க, ஏன்னா இவனை போல இன்னொருத்த வந்துட்டானா அவளோட அவன் நாங்க பிளான் போட்டதை முன்கூட்டி தெரிஞ்சு அதுக்கேட்ட மட்டும் அவனோட பிளானை முடிச்சிருக்கான். அவன் யாரா இருக்கும் அப்படி சொல்லி அவன் நினைக்க அப்புறம் இருக்கா நம்ம ஹீரோவை காமிச்சா கம்ப்யூட்டர்ல ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்த்துக்கிட்டே 46 மில்லியன் அது 3 நாள்ல நான் இவ்வளவு பண்ணிட்டு சம்பாதிச்சதே கிடையாது, ஆனா எனக்கு இது மட்டும் போடுன்னா அதான் இல்லை, எனக்கு இனிமே வேணும், ஏன்னா எனக்கு இனிமே பசிக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்றேன். இங்க என்ன நடக்கணும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நீங்க ரொம்ப ஃபியூச்சருக்கு போனா 2020 ஹார்ன் ரிவர் காமிச்சா நம்ம ஹீரோ பார்த்தா இந்த ரிவரை வேடிக்கை பார்த்துருக்கானு அனுப்பிங்க. ஆனா அதான் இல்லை, நம்ம ஹீரோ இப்படியா மேன போலாம் ஸ்லீப் பண்ணா போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம ஹீரோ கம்பெனி வந்து பேங்க் அப்ட் ஆயிடுச்சு. அதனால இதுக்கு மேலே என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ மேன போலாம் ஸ்லீப் பண்ணலாம் போட்டான். அப்படி சைட்ல பார்த்தா அங்க ஒருத்தவங்க நான் இங்க குடிக்க போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் போலீஸ்காரங்களும் இங்க குடிச்சுக்குங்க, ஏன்னா இதெல்லாம் நீங்க தினமும் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களும் கேத்துட்டு இல்ல காப்பாட்டுங்க தயவு செஞ்சு காப்பாட்டுன்னு சொல்லி அவங்களும் அழுக அங்க போலீஸ்காரங்களும் காப்பாற்றிடுறாங்க. ஹார்ன் ரிவர் இந்த பிரிட்ஜில் தினமும் பல பேர் கீழே உழுவாங்க. அப்படி இருக்கப்போறேன் நான் ஒருத்தங்க ஜம்ப் பண்ண எதுவுமே இந்த உலகத்தை மாற போறது இல்லை. அதே நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை இருந்துச்சுன்னா நல்லா எழுத்து மூச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண சொல்லி யோசிங்க, உங்களுக்கு நிச்சயமா ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும். அப்படின்னு நம்ம ஹீரோ நாளைக்கு போயிட்டு கண்ட்ரி சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோடு கிராஸ் பண்ண நிக்க அங்க ஒரு சின்ன பையனை பார்த்துட்டு இந்த பையனை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏன்னா அவங்க லைஃபை எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் அந்த சிக்னல் உள்தோனி போவ பரவாயில்ல, இந்த பையன் அந்த சிக்னல் கூட பார்த்துருக்க அந்த போனை பார்த்துக்கிட்டு இந்த காலத்து பசங்க ரொம்ப அமேசிங்கா இருக்காங்க சொல்லிட்டு ஹீரோ அப்ப சைட்ல காரும் செம்ம ஃபாஸ்ட் இருக்கு. இந்த கார் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு சொல்லி நம்ம ஹீரோ முன்னே போற பையனை பார்த்தா டேய் உங்க நோண்டு போனா சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு கட்ட போய் அந்த பையனும் காலைல எக்ஸ்போன் போட்டனால கேட்காம இருக்கப்பறம் நம்ம ஹீரோ அவனை தள்ளி விட்டு நம்ம ஹீரோ அதுல போய் ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்ப நான் இப்பதான் சாவ போறேன்னா நான் என் வாழ்க்கையை ஒழுங்காவே வாழவே இல்லை, ஆனாலும் இது ஒரு ஆக்சிடென்ட். அப்படி இருக்கப்பறம் நான் இப்ப இறந்துட்டா இன்னொரு இன்சூரன்ஸ் பணம் இன்னொரு பேரண்ட்ஸுக்கு போயிடும் அப்படி நம்ம ஹீரோ மனசு நிக்க டேய் முட்டா பையலன்னு சொல்லி சவுண்ட் கேட்கிறேன். நான் இப்ப இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். கிராம்பா நீ யாரு மட்டும் இல்லாம நான் ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கேன், ஒருவேளை நீங்க எம்மரா சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறேன். டேய் நான் உன்னோட மூணாஜயரா அப்படின்னு என்ன சொல்லி கேட்க போற அவன் நம்ம ஹீரோ கழுவி விட்டுட்டு இருக்கேன். ஐயோ விட்டா இவர் என்ன இப்படி பேசி சாவடிச்சிடுவா போல சொல்லப்போற அவரும் நான் உனக்கு ஒரு கிரேட்டான பிரசன்ட் ஒன்று வச்சிருக்கேன். அது என்னன்னா நீ திருப்பி நீ வாழ போற உன்னோட எனிமேஸ் எல்லாம் நீ மன்னிக்காம அவங்க கிட்ட திருப்பி மோட லெவலுக்கு நீ அவங்க தோக்கடிக்கிறேன் அப்படி சொல்ல போற நம்ம ஹீரோவும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரியல அப்படி சொல்ல போற அவரும் அடே நீ அப்படி மட்டும் நான் சொன்ன சேம் ஓட்டினா நான் உன்னை 5,000 வருஷத்துக்கு திருப்பி கொண்டுகிட்டே இருப்பேன்டா. திடீர்னு இங்க என்ன நடக்கு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துருக்க அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே கீழே போவாங்க. ஐயா காப்பாற்றுறீங்கன்னு சொன்னீங்க ஆனா இப்படி பண்றீங்களா ஐயா சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே கீழே அப்படி இடிச்சிட. ஆனா அது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் இன்னொரு இடத்துல கண்ணை முழிச்சு வந்திருக்கிறான். ஆகஸ்ட் 2020 அப்ப எனக்கு 32 வயசு ஆனிச்சு. அப்ப நான் இறந்து போயிட்டேன். ஆனா இப்ப நான் என்னோட எங்கர் செல்ஃப்ல இருக்கேன். நம்ம ஹீரோ சுட்டி முட்டி பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளி பார்த்து கனவு பார்க்க ஆனா இங்க போட்டோலாம் பார்த்தா 2006 தெரியுது. இப்ப எனக்கு எத்தனை வயசா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நீ பார்த்தா என்ன 18 வயசு ஆயுது. இந்த வயசு எனக்கு இருக்கும் பயப்பட தேவையே இல்லையே. அப்புறம் அந்த கிராம்பா போய் சொல்லவே இல்லை. என்னோட 32 வயசு மெமரியில கஷ்டம் சோகம் ஜாலின்னு சொல்லி எல்லாமே கலந்துதான் இருந்துச்சு. ஆனா இப்படி எல்லாம் கிளியரா எங்க தெரியுது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே சைட்ல பார்த்தா ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கு. நான் ஸ்கூலுக்கு போகணுமா சொல்ல போறேன். ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அப்படியே கிளியரா வரேன். இங்க என்ன நடக்குறீங்க எல்லாமே இப்படி கிளியரா இருக்கு. ஒருவேளை இது என்னோட ஸ்கில்லா இருக்குமோ இல்ல எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது அப்படி சொல்ல நம்ம ஹீரோ என்ன கனவாயிடு. ஆனா என்னோட பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் என்ன சொல்ல போற பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எல்லாமே வர ஒரு நிமிஷம் ஸ்டாக் மார்க்கெட்ல கூட வேலை செஞ்சேனே. நம்ம ஹீரோ வேலைக்காக வேலையில இருக்க எல்லா ஸ்டாக் அப்படியும் படிச்சிருப்பான். நான் எடுக்கவே இல்லை பண்ணேன்னா ஏன்னா என் வாழ்க்கையில எனக்கு நான் பெஸ்டா கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆனா அந்த ஓல்டு மேன் இன்னமும் பிரசன்ட் சொன்னாரே சொல்லப்போ நம்ம ஹீரோ அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்னடா வெளிச்சம் சொல்லி திரும்ப போற யாரும் என் மூஞ்ச லைட் அடிக்கிறான் சொல்ல போறேன். நம்ம ஹீரோ வெளிச்சம் கொஞ்சம் கண்ணை திறக்க அங்கிருந்து காக்கா பார்த்தோம் என்ன இட்டாச்சுன்னு சொல்ல போறாங்க. அங்க ஒரு தாத்தானா உட்கார்ந்து இருக்காரு. அப்புறம் நான் உனக்கு 5 எலிமெண்ட் ஆஃப் டாச்சி ட்ரபிள் மைண்ட் டெக்னிக் உனக்கு நான் பாஸ் பண்ண போறேன். ஐயா நீங்க யார் மட்டும் நம்ம எங்கேயா இருக்கோம். ஏன்னா நான் சின்சியன் இருக்காரோட டைரக்டர்
இவன் போய் சியான்னு சொல்ல அவரும் சொல்ல மனசுக்குள்ள ஏன்னா இவன் மறந்துட்டானே என்ன சொல்லி நினைக்கிறாரு. என்ன டேரக்டா சீன் இருக்காரா அப்படி சொல்லி மீறி கட்ட போறேன். நம்ம இது வேகமாடா பண்ணணும். ஏன்னா நான் உனக்கு சொல்லித்தர ஒரு இல்லீகலான விஷயம். இப்ப மட்டும் நம்ம மாட்டணும், நீ சஸ்பெண்ட் ஆயிடுவேன் அப்படி சொல்ல போறேன். நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு சொல்லி இப்படியாம இருக்க போற, எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல இங்க என்ன நடக்குதுன்னு. உன்னோட மசல்லாம் பார்த்தா வீக்கா தெரியுது சொல்ல போறோம். ஹீரோ என்ன என் மசில் வீக்கா தெரியுது, வாய்ப்பு இல்லை, என் மசல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நைட் டைம்ல உன்னோட ஃபேண்ட்டுக்குள்ள கை விடாம இருந்தாலும் எல்லாம் நல்லா இருக்கும். என்னடா இவர் ஃபர்ஸ்ட் கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு சொல்ல ஹீரோ நினைக்க போறேன். அது மட்டும் இல்லாம நல்லாவே நீ ராமன் சாப்பிடணும் சொல்ல போற. நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளயும் டேய் ராமனா சூட்டுக்கு செட்டு மணி நேரம் சாப்பிடுவோம் இதெல்லாம். சரி கண்ணை மூடி நம்ம இதை வேகமா முடிச்சேன் சொல்லப்போ நம்ம ஹீரோ சுத்தி முட்டி பார்த்துட்டு எனக்கு வந்து இது இல்லீகல் லெசன் சொல்லி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அவரும் சம்மந்தமே இல்லாம உனக்கு இந்த 3 எலிமெண்ட் என்ன தெரியுமா சொல்லி அவரும் சொல்ல நம்ம ஹீரோ போங்கடான்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே கந்துற. அவரும் நீ இதை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேன்னு சொல்லி கேட்க, நீங்க பண்ண போறது வந்து நாவல் சொல்லி படத்துல மட்டும் பண்ண போறீங்க சொல்ல போற. அவரும் நீ மட்டும் அல்ல இருக்கிற ஏதாச்சும் ஃபேக்கான ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா உனக்கு போன் டிசீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்ல, ஓ ஃபேக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிச்சிட்டு இருக்க. அவரும் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்ன டக்குன்னு போயிட்டு அவர் நம்ம ஹீரோ பின்ன போயிட்டு கையை வைக்க நம்ம ஹீரோவும் என்னல அவரோட ஃபிங்கர்ஸ் ஃபீல் பண்ண முடியுது அப்படி சொல்ல போற. அவரும் என்ன அவனுக்கு தர போறேன் அப்படி இருக்க போற, இதுக்கு நீயாடா அதை கண்டுபிடிச்சிக்கணும். அட எப்படி கண்டுபிடிக்கும் சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அவரும் அதை அண்டை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் சொல்லி அவரும் சொல்லாமே ஆரம்பிக்க நம்ம ஹீரோ என்ன சார் சொல்லவே இல்லைன்னு சொல்லி இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்குள்ள அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் இது என்னடா யாரும் இல்லாம ஏன் என்னால முடுக்கு பின்னாடி என்னமோ சோன் வேவ்ஸ் எல்லாம் என்னால ஃபீல் பண்ண முடியுது, இங்க என்ன நடக்குன்னு நீ முறையும் இழைச்சி பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு புரியும். வரும் நம்ம தாத்தாவும் ஒரு பழமொழியை இழுத்து வரும். நம்ம ஹீரோவும் ஐயா இந்த நேரத்துல தேவையா மட்டும் இல்லாம நான் சாகுற மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படி சொல்ல போய் நம்ம ஹீரோ நரம்புலாம் வெளில வந்து அப்படியே கட்டப்புறம் நம்ம ஹீரோ மூஞ்சி காமிச்சா நம்ம ஹீரோ மூஞ்சி சுட்டியா ஹீரோ நான் நரம்புலாம் சுட்டி இருக்கு. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு காமிச்சா நம்ம ஹீரோவும் என்ன உடம்புல என்னோட வேற வேலை ஃபுல்லா நனைஞ்சிருச்சு, நானே ஒரு மிஷம் செத்துருவான்னு நினைச்சேன், என்ன உடம்பு விட்டு என்னோட நரம்புலாம் வெளியில வந்துச்சு, ஆனாலும் கூட தாத்தா நிப்பாட்டவே இல்லை. அப்ப என்ன சொன்னான்னு வலி இருந்தாலும் ஒருத்தர வலுவாக்குன்னு சொல்லி பஞ்சில கொடுத்துருந்தாரு. அப்புறம் நான் உனக்கு 5 எலிமெண்ட் ஆஃப் டார்ச் கொடுத்துட்டேன். இந்த 5 எலிமெண்ட் ஆஃப் டார்ச் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட், இதை ஒருத்தருக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கே வந்துடுறான். திருப்பியும் தாத்தா போய் சொல்லவே இல்லை, ஏன்னா எனக்கு 5 எலிமெண்ட் டார்ச் நான் கத்துக்கிட்டேன். அவரும் போகிறதுக்கு முன்னாடி அவர் இத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் சாதனை படி பேசியதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நான் இது கேட்கவே இல்லை அப்படி சொல்ல, இவர் இப்ப சொன்னாலாம் என்னால உண்மையான கூட கண்டுபிடிக்க முடியாது, அந்த லெவலுக்கு எல்லாம் போடுவேன் அப்படி சொல்லி ஹீரோ மனசு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த ட்ரைனிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம உடம்பே ஃபுல்லா நனைஞ்சு போச்சு. ஆனா எப்படி நான் அந்த இடத்துல 2 பகல் இருந்தேனே, ஆனா இங்க பார்த்தா கொஞ்ச நேரம் தான் போன மட்டும் இருக்கு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சைட்ல சவுட்டை பார்த்துட்டு, இந்த சவுட்டை பார்த்தாலும் நல்லா தெரியுது என் குடும்பத்தோட வறுமை நான் அப்படியே அந்த கம்ப்யூட்டர் பார்த்துட்டு 6GB ரேம் 4GB கிராஃபிக் 10GB ஹார்ட் டிரைவ், அது மட்டும் இல்லாம இல்லீகலான வெப்சைட் இதெல்லாம் பார்த்து எவ்வளவு காலமாச்சு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு குளிக்கணும்ல, கப்பு தாங்க முடியலடா பாடி அவர் ஹீரோ குளிக்கலாம் சொல்லி போக டேசன் பிரேக்ஃபாஸ்ட் வெடியாச்சுன்னு சொல்லி சவுண்டு கேட்க, அதாவது நம்ம ஹீரோ பேர் தான் இப்ப சொல்றாங்க. நம்ம ஹீரோ பேர் டேசன், அதுக்கு நம்ம மைக் டேசன் கேட்டாருங்க, ஜெங் டேசன் நம்ம ஹீரோ பேர். இந்த குரலை எத்தனை கேட்டாலும் எனக்கு ரொம்ப நிம்மதியாவே இருக்கும். ஏன்னா நான் பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி வேலை கிடைக்காம இருந்தப்ப கூட என்ன கை விடாம இந்த குரல் அம்மான்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோ பாஸ் லைஃப் எடுத்துமா அப்ப 3 வேலையும் சாப்பிட சொல்லி அங்க அம்மா வந்து மெசேஜ் போட்டுட்டு தான் இருப்பாங்க. சரிம்மா நான் இப்ப போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ குளிக்க போறியா, அவங்களும் ஹேய் வேகமா வா ஏன்னா சூப்பர் ஆறிட போற சொல்லி அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு அவனோட உடம்ப பட்ட ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு, அது மட்டும் இல்லாம என்ன மூஞ்சி ரொம்ப பல இருக்கு சொல்லிட்டு பாத்துருக்கப்ப குளிச்சு முடிச்சிடுவேன். வந்து வெளியில பார்த்தேன் என்னோட அம்மா இந்த கார்டன்ல தான் ரொம்பவும் கடுமையா வேலை செய்வாங்க. இந்த வீட்டை என்னோட ஆன்சிஸ்டர் தான் கட்டினாங்க. இப்ப நாங்க இதுல 10 ஜெனரேஷனா இருக்கோம். 10 ஜெனரேஷனா மினிமமா ஒரு 500 வருஷமாச்சு வரும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இரவு அதனால நாங்க இனிமே கூட இந்த இடத்துலயே தான் இருக்கோம். நீ அங்க என்ன பாத்துட்டு இருக்க சொல்லி எங்க அம்மா சொல்ல போறேன். அதெல்லாம் நம்ம விட ரொம்ப நல்லா இருக்கு. சரி வேகமா வந்து சாப்பாடு சூப்பர் ஆறிட போறேன். அவங்க என்னன்னா கஷ்டத்திலேயே இருந்தாலும் கூட என் முன்னாடி ரொம்ப சந்தோஷமான காமிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண் கலங்கிட்டே அம்மான்னு சொல்லி கட்டி பிடிக்க, நீ வந்தது அப்ப இருக்கப்போ ஏன்னா பிள்ளை பண்ணிட்டு இருக்க சொல்லி அங்க அம்மா சொல்ல, அம்மா நீங்க இந்த மொட்டை உலகத்துல ரொம்ப அழுகிற அம்மா தான் நீங்க அம்மா அப்படி சொல்லி சொல்ல போறாங்க. அம்மா ஏன்னா திடீர்னு இப்படி அழுதுட்டு இருக்க, நம்ம ஹீரோட அம்மா வந்து இந்த கொரியாலுமே இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 யூனிவர்சிட்டியில படிச்சவங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி புல்லு கூட புரிங்க தெரியாது. ஆனா அவங்க இப்போ ஒரு விவசாயியா இருக்காங்க. ஆமா நீங்க என்ன ஸ்ட்ராங்காவே இருந்தாலும் கூட நீங்க அதிகமா வேலை பாக்குறீங்க, ஏன்னா உங்களுக்கு உடம்புக்கு அவங்க சேதமா போகும். அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம விவசாயி சேட்டுல காலை வச்சா மற்றவங்களாம் சோட்டுல கைய வைக்க முடியும் அப்படி சொல்லி அவங்க சொல்ல போற, நீங்க எங்களுக்கு அவ்வளவு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படி சொல்ல போறாங்க. அவங்க அம்மா அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு போகணும்னு சொல்லி அவங்களும் சொல்ல, நான் என்னோட அம்மா சிரிச்சு பாட்டி ரொம்ப காலமாச்சு, ஆனா அம்மா நீங்க இனிமே கவலைப்படாதீங்க, நான் உங்களை கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படி சொல்லி ஹீரோ மனசு நினைக்க, நீ அம்மா நீ இவ்வளவு பாசமா இருக்க, ஆனா கொஞ்சம் சாப்பிடலாம்ல, சாரிம்மா நான் தெரியாம உங்களை கட்டி பிடிச்சிட்டேன் உங்க பர்மிஷனே இல்லாம சொல்லி நம்ம ஹீரோ குளிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சாப்பாட பார்த்துட்டு
தேங்க்யூ ஃபார் ஃபுட்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் இந்த ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அம்மாவோட கைப்பக்குவம் தான். ஏன்னா நான் மட்டும் பாஸ்டிக் வராம இருந்தா இதை சாப்பிட்டுருக்கே மாட்டேன். நம்ம ஹீரோ சாப்பிட்டு பார்த்தோன்னே அம்மா நம்ம பேசாம ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சலாமா, உங்க கைப்பக்கம் அப்படி இருக்குமா சொல்லி ஹீரோ பாராட்டிட்டு அப்புறம் அம்மாவும் டீ என்னடா ஆச்சு உனக்கு சொல்லி புரியாம இருக்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல நம்ம ஹீரோ ஃபியூச்சர்ல பாஸ்டிக்கு வந்திருக்கானே, அதனால அவங்க புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. டேய் நீ ஏதாச்சும் ஆல்கஹால் ஏதாச்சும் குடிச்சிட்டு வந்திருக்கியா, அதனால இப்ப நீ இருக்கியோ, ஏன்னா நீ வந்துட்டு அப்படிக்கப்புறம் எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி அப்படி சொல்லி எங்க அம்மாவும் சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ நீயும் உன் அப்பா போல ரொம்ப நல்ல பையனா இருந்துக்கணும் சரியா. நான் என்னோட காலேஜ் டைம்ல நான் நல்லாவே குடிச்சிருக்கேன். ஆனா நான் இப்ப பாஸ்டிக் வந்திருக்கேன். இப்ப நான் டீனேஜாவே இருந்தாலுமே கூட எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். நம்ம ஹீரோ மனசு நினைச்சிருக்க போறாங்க. அம்மாவும் நம்ம ஹீரோ கோவத்துல இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ குடிச்சிட்டு நம்ம பண்ணிருக்கேன்னு நினைச்சிருக்காங்க அவங்க அம்மாவும். அதுக்கப்புறம் ஹீரோ சுட்டி முட்டி பார்த்துட்டு நாங்க ரொம்ப புவராவே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு எலியை பார்த்துட்டு ஆனா இப்படி இருக்கக்கூடாது, நான் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசு நினைக்கிறோட நம்ம இந்த எபிசோடுக்கும் எந்த கட்டு போட்டலாம். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் அவங்க போரிங்கா போக மட்டும் தெரிஞ்சாலுமே கூட போக போக தான் கரை செம்ம வேற லெவல் எத்தனமா போவோம். இந்த எபிசோட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ அம்மா வந்துட்டு நல்லா ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சிருப்பாங்க. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது பல எபிசோட் கழிச்சு இதுக்கு பின்னாடி இருக்க சீக்கிரட் என்ன உங்களுக்கு தெரிய வரும். எபிசோட் டைலாக்ரா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஏதாச்சும் கமெண்ட் போட்டுருப்போங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். அப்புறம் இந்த மேங்க நல்லா இருக்கா இல்லையா கூட கமெண்ட் பண்ணிருப்போங்க. அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எப்படி இருக்குன்னு. சரி நம்ம முடிச்சிடலாமா? நான் உங்க வியாச்சு, நீங்க பார்த்துருக்க வியாச்சு வாய். சி யூ டேக் பை. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.